கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பேசின காரியத்திலே அவருக்குள் இருந்த எதிர்பார்ப்பு. 18ஆம் வசனத்திலே, தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே. அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எண்ணிலடங்காத நன்மைகளை கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். இந்த குஷ்டரோகத்தினால் 10 பேர் குணமடைந்தார்கள். அவர்களுடைய விசுவாசம், கீழ்ப்படிதல், அவங்க ஆரோக்கியம் அடைவதற்கு தேவனுடைய இரக்கம், இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது பாராட்டின இரக்கம் அவர்களுக்குள் ஆரோக்கியத்தை உண்டாக்கினது. அப்போ அவங்க போற வழியிலே சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அவங்க ஆசாரியன்ட்டு போய் காமிச்சு, ஆசாரியன் அவங்கள சுத்தம் உள்ளவர்கள் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அவங்க குடும்பத்தினரிடம் அவங்க போக முடியும். குஷ்டரோகம் அந்த காலத்துல அவங்க சமுதாயத்தை விட்டு, அவங்க ஊரை விட்டு வெளி இடத்துல தான் அவங்க தங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த குஷ்டரோகம் மற்றவங்களுக்கு பரவக்கூடாது அப்படிங்கிறதுனால. அப்போ எத்தனை நாட்கள் அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அவங்க அதை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை நம்ம அவர்கிட்ட உதவி கேட்டோம்னா, ரட்சிப்பை கேட்டோம்னா, அவருடைய இரக்கம் நம்ம வாழ்க்கையில உண்டாச்சுன்னா நிச்சயமாய் நாம் சுத்தமாவோம் என்கிறதை விசுவாசித்து தான் அவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிடுறாங்க. அப்போ இதுல அண்ணா போற வழியிலே 10 பேருமே சுகம் அடைஞ்சாங்க. அதுல ஒருத்தர் மாத்திரம்தான் திரும்பி வந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போ அந்த ஒருவருக்கும் மீதம் 9 பேருக்கும் இருந்த வித்தியாசம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும்படி திரும்பி வந்த நபர், அவருக்குள் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் அவருடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை பெற்றிருந்தது. ஹல்லேலூயா. மற்ற 9 பேருக்கும் எது முதலிடமாய் இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய சுய விருப்பங்களும் சுய தேவைகளும் தான். அவங்க போற வழியிலே சுத்தமாயிட்டோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு, அவங்க தங்களை ஆசாரியனிடம் காண்பித்து, அவர் சுத்தம் ஆயிட்டீங்கன்னு சொன்னோன்னே தன்னுடைய குடும்பத்தையும் குடும்ப நபர்களையும் நண்பர்களையும் போய் சந்திப்பதுல தான் அவங்களுடைய விருப்பம் இருந்தது. அப்போ அவங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு முக்கியத்துவம், முதலிடம், அதற்கான முதலிடம் அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்போ நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? அந்த ஒரு நபருடைய கூட்டத்துல இருக்கிறோமா, அல்லது 9 பேருடைய கூட்டத்துல இருக்கிறோமா? எது நம்மளுடைய வாழ்க்கையில் முதலிடத்தை பெறுகிறது? அல்லது நாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனுக்கு நன்றி சொல்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே முதலிடத்தை நாம் கொடுக்க இன்று நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் அதை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Hallelujah. God bless you.